சார் நினைத்தாலும் சார் ஒருவேளை நம்ம பல ஈஃப் போட்டுக்கணும், பல ஒருவேளை போட்டுக்கலாம். ஒருவேளை இவர்கள் நான் பிரிந்திருப்பவர்கள் ஒன்றிணைந்தால் கூட இவர்களால் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வர முடியுமா சார்? இல்லை, வெளியில் என்ன நடக்குன்னு நான் சொல்லிடுறேன். கூட்டணி விட்டு வெளியே வர்றதுங்கிறது இல்லை. பழனிசாமி நான் பாஜகவில் தான் இருக்குன்னு சொல்லுவார். இப்போ என்ன நடக்கும்னா, பழனிசாமி பேரை சொல்லி சொல்லிட்டார். சசிகலாவையோ டிடிவி தினகரனையோ ஓ பன்னீர்செல்வத்தையோ யாரை வேணாலும் சேர்ப்போம், இந்த 3 பேர்த்த தவிர. அதை அவர் தெளிவாக சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் செங்கோட்டையன் இப்படி பேசியிருக்காரு. அப்படி இப்போ பழனிசாமி இவங்களெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு அப்படி இருந்துட்டாருன்னா என்ன நடக்கும்னா, தங்கமணி இருக்கார், செங்கோட்டையன் இருக்கார், இப்படி பல பேரை நாங்கள் வச்சு நாங்கள் ஒரு அதிமுகவை உருவாக்குவோம். எப்படி நீங்கள் சிவசேனாவுக்கு ஒரு மாற்று வந்ததோ அதுபோல் இங்கே ஒரு அதிமுகவுக்கு இன்னொரு மாற்று வரும். இன்னும் சின்ன முடிவாகலை, நல்லா ஞாபகம் வச்சுக்க. இன்னும் ரெட்டை எலெக்ஷன் முடிவாகலை. இப்போ தான் விசாரிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு சொன்னால் கூட விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கிறாங்க, இன்னும் முடிவாகலை. அப்போ என்ன நடக்கும்னா, தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுகவுக்கு ஒரு போட்டி அதிமுக அவங்களுக்கே சின்னம் போய் அவங்களோட பாஜக கூட்டணி, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ கிட்டத்தட்ட பாதி அதிமுக அழிச்சிடலாம், இன்னும் மீதி இருக்கிறத அப்புறமா அழிச்சிக்கலாம். இதுதான் நடக்க போது. இதை அவர்கள் உணரவில்லை, அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் உணரவில்லை. அதை நல்லா அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்பவே நயினார் நாகேந்திரன் அப்படி எப்படி பந்து அடிக்கிறாருன்னு பாருங்க. பேசி முடிச்சோன்னு சொல்லுவாரு, துரைபாண்டியன் சார் கதை சூப்பரா சொல்றாருன்னு. அவர் என்ன வேணாலும் இப்ப யார் அழிக்கிறான்ற பதில் சொல்லணும், மக்கள் நீதி மையத்தை யார் அழிக்கிறான்ற பதிலையும் அண்ணா சொல்லுங்க. அது நீங்க சொல்லுங்க. வச்சு அடிச்சாருல சொல்லுங்க. அவர் ராஜ்யசபா அளவு பாக்குறீங்களா? அது நீங்க சொல்லுங்க. நீங்க திமுக விசுவாசியாக பேசுறீங்க. அதிமுக மல்லை சத்தியா வச்சு உடைச்சு பிஜேபிக்கு போயிட போறாரு. தமிழ்நாட்டுல ஒரு திராவிட கட்சியை காலி பண்றதுங்கிறது முடிவு எடுத்தாங்க. அது நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப நம்முடைய கர்ணன் பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்க. ஒரே ஒரு விஷயம், நயினார் நாகேந்திரன் ஒரு விஷயத்த சொல்றாருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல்ல போடுற கையெழுத்து என்ன தெரியுமா? இந்து சமய அறநிலையத்திலே ஒழித்துதான். இந்த தைரியம் எப்படி வந்தது அவருக்கு? தைரியம் அதுங்க. ஆமா, அதிமுகவை தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொஞ்சமா காலி பண்ணி திராவிட இயக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்ற திட்டத்தின் ஒரு பகுதி தான் முத கையெழுத்து. நீங்க ஆட்சிக்கு வாங்க, கையெழுத்து போடுங்க, நாங்க பாக்குறோம். நீங்க இந்து அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட கார்ப்பரேட் மாதிரி நடத்தாதீங்க அப்படின்னு நாங்க சொல்லல. சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிருக்கு, கார்ப்பரேட் மாதிரி கோயில் நடத்தாதீங்க. அது வேற அர்த்தம், இதுக்கு வேற அர்த்தம். அது வேற அர்த்தம். அரசாங்கத்தின் பெயர்ல சரி வெங்கடேஷ், நான் முடிக்கிறேன். கோயில்ல மட்டும் நீங்க போயிட்டு நாங்க கும்பாபிஷேகம் பண்றோம், இத பண்றோம், அத பண்றோம், அரசாங்க சொத்தை வாங்கி எங்கேயும் நீங்க மண்டபமோ கல்யாண மண்டபமோ மாலை கட்டக்கூடாது நான் சொல்லல. சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி, உச்ச நீதிமன்றம் இப்ப கட்டலாம்னு சொல்லிட்டான். பள்ளிக்கூடம் சொல்றான், கல்லூரி உச்ச நீதிமன்றம் சொல்றது காலேஜ். தயவு செய்து தீர்ப்பு மாத்தி சொல்லாதீங்க. காலேஜ் தயவு செய்து மாத்தி சொல்லாதீங்க. சிதம்பரம் கோயில் கொள்ளை அடிச்சுக்கிறோம், கணக்கும் காட்ட மாட்டோம், ஆண்டவன் பாத்துக்குவோம், விட்டுலாம். இதே திமுக திமுக கட்சி ஆரம்பிச்சது, அது ஏன் இன்றைக்கு மல்லை சத்தியா வச்சு திமுக உடைக்குதுன்னு பதில் சொல்லுங்க. ஏன் மக்கள் நீதி மையன்ற ஒரு கட்சியை வச்சு சார்ஜ் வச்சு உடைச்சாரு கமலஹாசன் அவர்கள்? அவருக்கு ராஜ்யசபாக்கு சீட்டை கொடுத்து அளவு பார்த்து அந்த கட்சியை சின்ன பண்ண மக்கள் யாரு? பதில் சொல்லுங்க. சிரிப்பு தான் பதிலா? அந்த மக்கள் நீதி மையத்துக்குள்ள பிரச்சனை வரலையே சார். யாரு டிஸ்பியூட் மக்கள் நீதி மையத்துல பிரச்சனை வரல. மக்கள் நீதி மையத்துல இப்ப யாரு சார்? திமுக நீங்க சொல்லக்கூடிய உங்களோட இதுக்கு சார், திமுக மல்லை சத்யாவை கூப்பிட்டு பேசலையா? நீங்க இருக்கிற எல்லாரையும் ரகசியமா கூப்பிட்டு ஒரே விஷயம் பதிவு பண்றேன். இப்ப சசிகலா ஆகட்டும், பழனிசாமி ஆகட்டும், இவரு நம்ம ஓபிஎஸ் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், இந்த அதிருப்தி தலைவர் யாருன்னா இருக்காங்க? யாருன்னா வேற கட்சி போயிருக்காங்களா? அவங்க கட்சி உள்ளூராங்களே தன்னை சேர்த்துக்க மாற்று கட்சி போனாங்க. முடிக்கிறேன். ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணும் இல்ல. ஓகே, ரொம்ப நன்றி.